வணக்கம், நான் உங்க நட்ராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபா நல்லபடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா உட்காந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல வீடியோ போடுற அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. கிட்டத்தட்ட ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்களை யோசிச்சேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு இறுக்கமா இருக்கு. அஹ் சிரிக்கவும் முடியல, அழவும் முடியல. ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். பட் எல்லாத்தையும் சொல்லவும் முடியல, அந்த அளவுக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பியா போகணும். இருந்தாலும் ஒரு ஹார்டான சுச்சுவேஷன். ஸோ எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு ரொம்ப இஷ்யூவா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் ரைடர்ல இன்னொரு நியூ அப்டேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா நான் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லணும். நியூ அப்டேட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைக் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நம்ம டிரைவ் பண்ண முடியல. ஸோ அது ஸ்கூட்டர், டூ வீலராக இருக்கட்டும், அது ஸ்கூட்டராக இருக்கட்டும், நம்ம ஹயபூசாவாக இருக்கட்டும், ரெண்டுமே அந்த அளவுக்கு டிரைவ் பண்ண முடியல. வண்டி சும்மா தான் இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதை பார்க்கறதும் கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு தாட்டு, வண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மனசு ஒத்துக்கல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சேன். சரி, நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போனா கூட அவன் சந்தோஷமா நல்லா இருப்பான் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று சேல் பண்ணுவேன், அப்படி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஒருத்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டியை அப்படியே கொடுத்துட்டு ஸோ நாளை பின்னாடி நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து அவங்ககிட்ட திரும்பி கேட்டு வண்டி வாங்கலாம். அதாவது இன்கேஸ் இப்போ நம்ம எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்ட் அலோகேஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டியை கொடுத்துட்டு கேஷ் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி நாளை பின்னாடி நம்ம வண்டியை அவங்ககிட்ட இருந்து வாங்கும்போது நம்ம அவங்ககிட்ட இருந்து என்ன வாங்கியிருக்கோமோ திருப்பி கொடுத்துட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். அண்ட் சேம் டைம்ஸ் எனக்கு கொடுக்கறதுக்கு என்னமே இல்லைங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தமான சுச்சுவேஷன். ஸோ நம்ம பூசாவையும் கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன், நம்ம ஏராக்ஸையும் கொடுக்குற நிலைமையில இருக்கேன். பட் ஏராக்ஸுக்கு வரைக்கும் ஐடியாவில் இல்லை. பட் அதையும் கொடுப்பேனா இல்லையான்னு தெரியல. பட் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறேன். அட் த சேம் டைம்ஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே அப்படியே டல்லாக போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி வீடியோ இது எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூசா கொடுக்க போகிறேன். அண்ட் ஒன்று விற்க போகிறேன்னா இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொடுக்க போகிறேன்னா அப்படின்றது தெரியல. ஸோ அதை அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஏராக்ஸும் வைக்க போகிறேன்னா கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கொடுக்கணுன்ற கட்டாயத்துக்கு நான் வந்துட்டேன். சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நான் கிளியர் பண்ணிடுவேன். அதை விட முக்கியமான விஷயம், நான் இந்த இடத்துல வீடியோ கொண்டு வந்த காரணம், நம்ம ஃபால்கனோட ரைடிங்க்கு, நம்ம ட்ராவலிங்க்கு வேற ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த இயருக்கு ஒரு செமையான அப்டேட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்தில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருவேன். செமையான ஒரு அப்டேட்டு நான் அப்டேட் கொடுத்துருவேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்கில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சேனல் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த 4 to 5 months நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இயர் எண்டு நிறைய ஏதாவது லாங் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபால்கனே பார்த்தீங்கன்னா நம்ம கூட தமிழ்நாடு ரைட் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எம்எஃப்சி விஷ்ணு, டைம் ட்ராவலர் அருண், இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஸோ நம்ம சத்தியமங்கலம், அது இது கோயம்புத்தூர், நம்ம வாசன் ப்ரோ கூட சேர்ந்து நம்ம வாசன் ப்ரோ வண்டி ஓட்டிட்டு போகிற ஒரு காலேஜுக்கு எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் ஹைபோஸாவில், ரெண்டாவது ஹைபோஸா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீம் கூட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ட்ராவல் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம கூட நல்லா தான் இருந்தான். வீக்கெண்ட் ரைடு, கொலீல்ஸ் ரைடு அப்படின்னு சொல்லி நல்லா தான் இருந்தான். பட் நம்மளுக்கு அவங்க கூட கொண்டு போகிற டைமிங்க்கு நம்ம அன்லக்கியாக இருக்கோம். ஸோ அதுதான் விஷயம். அண்ட் சேம் டைம்ஸ் இதை உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா சொல்லாமல் ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு மனசு கேட்கல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஏர்லி மார்னிங் கரெக்டாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ கிளைமேட்டும் மூடியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு எல்லாரும் சண்டே ரைட் கிளம்பியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு என்னால் சண்டே ரைட் நான் போகல, வண்டியை ஓட்ட முடியல. இப்படிலாம் யோசிக்கும் போது எல்லாம் இருக்கு, எல்லாம் பண்ண முடியல அப்படின்றது எல்லாமே யோசிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட இருந்தால் அவனும் சந்தோஷப்படுவான், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ எனிவே ஒரு சின்ன ஒரு ஷேரிங்காக தோணுச்சு. நிறைய பேருக்கு இது பிடிக்காது. ஏன்னா நிறைய பேர் நம்ம நல்ல நண்பர்கள் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, பிரதர் விற்காதீங்க, சேல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க நல்ல உள்ளவங்களுக்கு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் சீக்கிரமாக எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம பேக் டு வந்துடலாம். பட் இருந்தாலும் நம்ம ஃபால்கன் போனாலும்
நம்ம டீமுக்குள்ள தான் இருப்பான், இல்லைன்னா பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான். பார்க்கலாம், போய் பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஃபால்கனை விடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ எனிவே பரவாயில்லைங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா சரியாயிட்டு வந்து எல்லாமே பண்ணுவோம். எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயங்க தாங்க மனசுல ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய தாட்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாது தானேங்க, நம்மளோட ஹார்டான சுச்சுவேஷன்ல வந்து நம்மள எதனா ஒரு பக்கத்துல இருந்து நம்மளுக்கு பூஸ்ட் அப், எதனா ஒரு பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ஹேண்ட் லிஃப்ட் அப், இந்த மாதிரி எதனா ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் இருக்கிறது நம்ம சுத்தி இருக்கிற நல்ல ஒரு விஷயங்களை நம்ம வச்சுப்போம். பட் அது சில ஹார்டான சுச்சுவேஷன்ல அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போகுது. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நினைக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணுவா, இல்ல ஹார்டான நினைச்ச சுச்சுவேஷன் நினைச்சு வெரி பண்ணுவான்னு தெரியல. பட் எனிவே எல்லாம் நன்மைக்கு, எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ப்ராக்டிஸ் மேக் ஏ பர்ஃபெக்ட் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் மென்னா இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். ஹார்டான சுச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சிரிப்பு தாங்க வருது. சிரிக்கணும் சிரிக்கணும் சிரிக்கணும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் நினைச்சு நம்ம சிரிச்சாதான் மனசத்து ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சேடாக முடியாது. எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். ஸோ எனிவே யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பிடிச்ச மாதிரி இருங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க, டிஃப்ரெண்டா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. என்னைக்குமே சரிங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படின்னா உடனே கிடைக்கலாம்னு சரி, அதுக்காக டெடிக்கேட்டடா இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். சூப்பர் பைக் எனக்கு, சூப்பர் கார் எனக்கு, என்ன வேணா நடக்கும், என்ன வேணா செய்யலாம். நல்லா படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல வேலை பண்ணுங்க, டெடிக்கேட்டடா இருங்க. நிறைய விஷயங்கள் செலவு பண்ணாம கரெக்டான சில விஷயங்களுக்கு செலவு பண்ணி சேஃபா இருங்க. நம்மளோட ஃபியூச்சருக்கு தேவையான எசென்ஷியலான சில விஷயங்களை பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க, எல்லாமே நடக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம போற ஃபால்கனை நெக்ஸ்ட் மீட் எடுப்பேன். இதே இடத்துல உட்காந்தோ இதே மாதிரி ஒரு விஷயத்துல கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் கொடுப்பேன். எனிவே இன்னைக்கு ஹார்டா இருக்கு, பட் நெக்ஸ்ட் ஹாப்பியா இருக்கும். அதோட பேஸ் தான் இதுன்னு நினைச்சுக்கிறேன். ஓகே, எனிவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் சின்ன விஷயம் வந்து ஒரு சேடா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஹாப்பியாக கொண்டு போகணும். ஆனால் இதில் நான் சந்தோஷமாக தாங்க கொண்டு போவேன். நெக்ஸ்ட் மந்த் நம்ம கிட்ட நம்ம ஃபால்கன் ரைடர் ஃபேமிலியில் உங்களுக்காக டிஜிட்டலாக செம்மையான ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி ஒருத்தன் வரான். அது யார் என்னன்றத சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருப்பான், யூனிக்காக இருக்கும். அது யார் என்னன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். எனிவே இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமா எல்லாம் சரி பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி ஏதாவது புலம்புறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட சூப்பரான கமெண்ட்ஸ் போடுங்க, அது எப்படி இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி ஒரு சேடாக வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு காலையில் இருந்தே ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் தோணுச்சு, சொல்லியிருக்கேன். தப்பா ரைட் எது இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரமா இருக்கு. சேடெல்லாம் வேண்டாம், ஜாலியா இருப்போம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரமா இருக்கு. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபா இருங்க. பாய்.